அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காப்பியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் நான் பாருங்கள், காப்பியம் ஆங்கிலத்தில் டேஷ் எனப்படுகிறது. காப்பியம் ஆங்கிலத்தில் டேஷ் எனப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, எபிக். இரண்டாவது வினா, காப்பியம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. காப்பியம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, காப்பு கூட்டல் இயம். மூன்றாவது வினா, ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? ராமாயணத்தை தமிழில் எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கம்பர். நாலாவது வினா, கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 6 காண்டங்கள். ஐந்தாவது வினா, கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ராமாவதாரம். ஆறாவது வினா, கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தேரழந்தூர். ஏழாவது வினா, கம்பரது காலம் என்ன? கம்பரது காலம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. எட்டாவது வினா, கம்பரின் சமகால புலவர் யார்? கம்பரின் சமகால புலவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, புகழேந்தி. ஒன்பதாவது வினா, கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? கவி சக்கரவர்த்தி என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கம்பர். கவி சக்கரவர்த்தி கம்பர். பத்தாவது வினா, ஐம்பெரும் காப்பியம் எனும் நூல் முதலில் யாருடைய உரையில் காணப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நன்னூல் மயிலைநாதர். 11வது வினா, அனைத்து உயிர்களையும் கீழ்மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டுபவர் யார்? அனைத்து உயிர்களையும் கீழ்மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ராமன். 12வது வினா, கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார்? கிட்கிந்தா காண்டத்தில் ராமனுடன் நட்பு கொள்பவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சுக்ரீவன். 13வது வினா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது என்று கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். 14வது வினா, சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? சடாயு உயிர் நீத்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆரண்ய காண்டம். 15வது வினா, எதிரியின் தம்பி யார்? எதிரியின் தம்பி யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, வீடணன். 16வது வினா, பாறை உடலுக்குள் பஞ்சும் உள்ளம் கொண்டவர் யார்? பாறை உடலுக்குள் பஞ்சும் உள்ளம் கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, குகன். பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் குகன். 17வது வினா, குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார்? குகனை தன் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமன். 18வது வினா, இலி அருவி கண்ணன் யார்? இலி அருவி கண்ணன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சவரி. இலி அருவி கண்ணன் சவரி. 19வது வினா, நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? நட்பு கோட்படலம் அமைந்துள்ள காண்டம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிட்கிந்தா காண்டம். 20வது வினா, குன்று சூழ்வான் மகனோடு சேர்த்தாவது டேஸ்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுவர். 21வது வினா எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்? எந்த மன்னன் காலத்தில் கம்பர் வாழ்ந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் குலோத்துங்கன். 22வது வினா கம்பராமாயணத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. கம்பராமாயணத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 10,589 பாடல்கள். 23வது வினா சிறிய திருவடி யார்? சிறிய திருவடி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனுமன். 24வது வினா சரை நதி எந்த மாநிலத்தில் உள்ளது? சரை நதி எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். 25வது வினா பிறை நிலவு போல் நெற்றி உடையவள் யார்? பிறை நிலவு போல் நெற்றி உடையவள் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சீதை. 26வது வினா தாமரை போன்ற கண்களை உடையவன் யார்? தாமரை போன்ற கண்களை உடையவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராமன். 27வது வினா ராவணனை முதன்மை கதாநாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம் எது? ராவணனை முதன்மை கதாநாயகனாக கொண்டு இயற்றப்பட்ட காவியம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராவண காவியம். 28வது வினா அம்பி என்பதன் பொருள். அம்பி என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ படகு. அம்பி என்பதன் பொருள் படகு. 29வது வினா ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை. ராவண காவியத்தின் காண்டங்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 5 காண்டங்கள். 30வது வினா ராவண காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. ராவண காவியத்தின் பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 3100. 31வது வினா தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க என்ற வரிகள் இடம்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கம்பராமாயணம். 32வது வினா 1000 படகுகளுக்கு தலைவன் யார்? 1000 படகுகளுக்கு தலைவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குகன். 1000 படகுகளுக்கு தலைவன் குகன். 33வது வினா வானர தலைவன் யார்? வானர தலைவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சுக்ரீவன். வானர தலைவன் சுக்ரீவன். 34வது வினா தேசிய இலக்கியம் என்று சான்றோர்களால் போற்றப்படும் நூல் எது? தேசிய இலக்கியம் என்று சான்றோர்களால் போற்றப்படும் நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். 35வது வினா ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது? ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சுந்தரகாண்டம். ராமாயணத்தின் மணிமுடியாக திகழும் படலம் சுந்தரகாண்டம். 36வது வினா சீராபுராணம் பாடியவர் யார்? சீராபுராணம் பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி உமறு புலவர். சீராபுராணத்தை பாடியவர் உமறு புலவர். 37வது வினா கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். 38வது வினா கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 6 காண்டங்கள். 39வது வினா ரச்சனை யாத்திரிகம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ரச்சனை யாத்திரிகம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3622. 40வது வினா வில்லிபுத்தூராரின் காலம் எது? வில்லிபுத்தூராரின் காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 16ஆம் நூற்றாண்டு. வில்லிபுத்தூராரின் காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு.
41வது வினா கம்பரின் சமாதி உள்ள இடம். கம்பரின் சமாதி உள்ள இடம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாட்டரசன் கோட்டை. 42வது வினா ராம நாடக கீர்த்தனை எழுதியவர் யார்? ராம நாடக கீர்த்தனையை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அருணாச்சல கவிராயர். 43வது வினா தமிழ் மொழியில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் எது? தமிழ் மொழியில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 44வது வினா சூளாமணியை இயற்றியவர் யார்? சூளாமணியை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தோலாமொழி தேவர். சூளாமணியை இயற்றியவர் தோலாமொழி தேவர். 45வது வினா தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது? தமிழுக்கு கதி என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். 46வது வினா குண்டலகேசி காப்பியத்தை இயற்றியவர் யார்? குண்டலகேசி காப்பியத்தை இயற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாதகுத்தனார். குண்டலகேசி காப்பியத்தை இயற்றியவர் நாதகுத்தனார். 47வது வினா காப்பியத்தின் உயிர் நாடி எது? காப்பியத்தின் உயிர் நாடி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கதை. 48வது வினா கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் எது? கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் தமிழில் தோன்றிய முதல் தருக்க நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குண்டலகேசி. 49வது வினா சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அனுமன். 50வது வினா ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? ராவண காவியத்தை இயற்றியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புலவர் குழந்தை. அடுத்து பாருங்க வில்லி பாரதம் 10 பருவங்கள் 4350 விருத்த பாடல்கள். அடுத்து பாருங்க ராவண காவியம் 57 படலங்கள் 3100 பாடல்கள். இயேசு காவியம் 5 பாகங்கள் 149 உட்பிரிவுகள். பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்கள் 412 பாடல்கள். மனோன்மணியம் 5 அங்கங்கள் 20 காட்சிகள். இரச்சனை யாத்திரிகம் 5 பருவங்கள் 3800 பாடல்கள். நலவெண்பா 3 காண்டங்கள் 45 வெண்பாக்கள். சீராபுராணம் 3 காண்டம் 92 படலம் 5027 பாடல்கள். திருவிளையாட புராணம் 3 காண்டம் 64 படலம் 3363 பாடல்கள். கம்பராமாயணம் 6 காண்டங்கள் 123 படலங்கள் 10589 பாடல்கள். சிலப்பதிகாரம் 3 காண்டங்கள் 30 காதைகள் 5001 அடிகள். மணிமேகலை 30 காதை 4755 அடிகள். சீவக சிந்தாமணி 13 இளம்பகம் 3145 பாடல்கள். குண்டலகேசி 224 பாடல்கள். கடைசியாக பாருங்க வளையாபதி 72 பாடல்கள். இது எல்லாம் முக்கியமானது, நல்லா பார்த்துங்க நண்பர்களே. நீ நம்ம காப்பியங்கள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.